Assalamualaikum and hello everyone. I'm Hajara from இலங்கை சமையல். நாம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியா பூ நெல்லிக்காவால எப்படி தோசை பண்றதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இது பண்ணதுக்காக வேண்டி நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு மரத்திலிருந்து பூ நெல்லிக்காவை பறிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். பறிச்செடுத்த பூ நெல்லிக்காவை நாங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் வாஷ் பண்ணி எடுத்ததை நாங்கள் அவிச்சு எடுத்துக்கொள்ள வேணும். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ஒரு பொட்டில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க வேணும். தண்ணி நல்லா கொதித்ததும் பூ நெல்லிக்காவை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இது போல் ஒரு கொதி வந்தது நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேணும். இது போல் கரமல் பண்ணதுக்காக வேண்டிய 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கொள்ளணும். இது நல்லா மெல்ட்டாக விடணும். சுகர் மொத்தமாக ஸ்டவ் மிதமான தீயில வைக்க வேணும். இப்போ ஃபுல்லாக சுகர் நல்லா மெல்ட்டாகி வந்ததுன்னாங்க நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ள வேணும். பூ நெல்லிக்காய் தோசை பண்ணதுக்காக வேண்டி கணக்கான பொட்டன் எடுத்துக்கோங்க. அதில் 1 கிலோ சுகர் சேர்த்துக்கொள்ளணும். இதோடு நாங்கள் கரமல் பண்ணி எடுத்து பாகையும் சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இதோட 1 டீ கப்பால் எகெயின் அதுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இது கொதித்து வரும் பொழுது நாங்கள் இதோட வாசத்துக்காக வேண்டிய 5 ஏலக்காய் நல்லா நறுக்கி சேர்த்துக்கொள்ளணும். அண்ட் இதோட 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கொள்ளணும். சேர்த்து இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் இதோட பூ நெல்லிக்காய் அவிச்சு எடுத்தது நல்லா வடிகட்டினதை சேர்த்துக்கொள்ளுங்க. இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். சுகரில் நல்லா மூல அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இதோட நான் ஃபுட் கலர் ரெட் கலருக்காக வேண்டிய சேர்த்துக்கொள்ள 2 ட்ராப்ஸ். இப்போ சேர்த்துனதையும் இதோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் ஸ்டவ் மிதமான தீயில் வச்சு அப்படியே நாங்கள் லிட் ஒன்று வச்சு கவர் பண்ணாமல் ஓப்பனில் வச்சு தான் தோசை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இது நாங்கள் ஸ்டவ்வில் வச்சு 10வது நிமிஷம் சுகரெல்லாம் நல்லா மெல்ட்டாகி சுகர் சிரப்பில் நல்லா லிக்விடாக இது போல தான் இருந்தது. எகெயின் நான் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். சுகர் சிரப்பெல்லாம் லேசாக லிக்விடாக இருந்தது, லேசாக திக்னஸ் ஆகிக்கொண்டு வருகிறது. இது போல் ½ ஹவரில் இப்போ இருந்ததை விட நல்லா கலர் ஆகிக்கொண்டு இருக்குது. சுகர் சிரப்பெல்லாம் பாதி தான் இருக்குது. இப்போ ஃபைனலாக நல்லா திக்னஸ் ஆகி ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக அதுவும் இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே சொல்லி நாங்கள் ஸ்டவ்லேருந்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் சர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நெல்லிக்காய் தோசை அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய்.